அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முட்டையை வச்சு எப்போதுமே நம்ம செய்கிற மாதிரி ஆஃப் ஆயில் ஆம்லேட்டே இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரென்ஸான முட்டை கிரேவி பார்க்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஜீரகம், ஒரு அன்னாச்சி பூவில் பாதி பூ போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலையில் ஒரு பாதி இலை, அப்புறம் 2 கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, அது கூட நான் 2 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நான் தக்காளி 2 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அடிச்சிருக்கேன். அதை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட மிளகுத்தூள், அப்புறம் உப்பு, மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா முட்டையை அடித்து வச்சுக்கிறேன். இங்கே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் கிடையாது, வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட இது வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா அந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்க விட்டதுக்கப்புறவு நம்ம இப்போ முட்டையை நல்லா கொஞ்சம் ஆம்லேட் மாதிரி போட்டு அதை இப்போ பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை 2 ஸ்பூன் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் அடித்து வச்ச முட்டையை அப்படியே போட்டு ஆம்லேட் போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா, நீங்கள் அப்படியே முட்டை ஸ்மெல்லு வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி வேக விட்டுட்டு நல்லா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இதை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். இந்த ஆம்லேட் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டு நான் கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி ஆயிடும். ரொம்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க முட்டையை எல்லாத்தையும். இப்போ உடச்சி விட்ட முட்டை எல்லாமே அந்த கிரேவிக்குள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. அந்த முட்டை அந்த கிரேவியோடு நல்லா ஊறி அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போதும் பண்ணுற மாதிரி மசாலா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தது. இது சப்பாத்தி உங்களுக்கு ரைஸுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக. இதுக்கு இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை, ஒன்லி பெப்பர் தான். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.